உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. அவருடைய சாயல்லே, அவருடைய ரூபத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். நீங்களும் தோல்வியை ஒத்துக்கொள்ளக்கூடாது. அநேக சமயங்களில் போராட்டங்கள் வருகின்றன. ஆனால் போராட்டம் பிரச்சனையாக இருக்குது, விடக்கூடாது. கர்த்தருக்குள்ளே நீங்கள் சரியாக இருக்கீங்களா? நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ஜெயிப்பதற்கான பலனை அவர் கொடுக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறவர் அல்ல. என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். தேவனுடைய திட்டம் ஒரு நாளிலே புதிய வானம் புதிய பூமி போல ஆதாமை அவருடைய பிள்ளையாக சிருஷ்டித்து பாவமில்லாத ஒரு பூமி, அதை அவருடைய மனக்கண்களில் பார்த்தார். அவருடைய சாயல்லே ரூபத்தில் உண்டாக்கின ஆதாம், அவனுடைய சந்ததியாய் பிறக்கிற எல்லாரும் பாவமில்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனை போலவே ஜீவனுடையவர்களாக, இந்த பூமியை ஒரு பரலோகம் போல இருக்கிற இடமாகத்தான் அவர் நினைத்து வானம் பூமியெல்லாம் சிருஷ்டிக்கும்போது சிருஷ்டித்தார். ஆனால் இந்த லூசிஃபர் என்னமோ குழப்பம் பண்ணி, இவன் தான் பரலோகத்திலே பாவத்தை உண்டாக்குன ஆள். பாவமே இல்லாத காலங்களில் பாவத்தை இவன் ஒரு வேளை எப்படி உண்டாக்கி சிருஷ்டித்தானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவன் தேவன் மேல் பொறாமை கொண்டு அவரை தள்ளிவிட்டு அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். அவன் வந்ததினால என்ன நடந்து விட்டது? மிகவும் அற்புதமாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாகிவிட்டது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அவர் பார்த்து, நம்ம எவ்வளவு நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த பூமியை உண்டாக்கினான், இந்த வானத்தையும் எவ்வளவு அற்புதமாக உண்டாக்கியிருக்கிறான், இந்த பூமி பரலோகம் போல் இருக்கும்படி நம்ம உண்டாக்கினான், இதை இந்த பிசாசு வந்து கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாரா? அவர் அப்படி உட்காரவில்லை. இந்த இடத்துல தோல்வி போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அதை அவர் அங்கீகரிக்கவில்லை. அவர் என்ன செய்தாராம்? மறுபடி வந்தாராம். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் அவர் விட்டுட்டாரா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் வந்தார். மறுபடியும் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இந்த இடத்துல வெளிச்சம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அந்த சாத்தான் அங்கிருந்து விழுந்தபோது பூமி இருள் நிறைந்து விட்டது. அங்கே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒழுங்கின்மை வெறுமையுமாகிவிட்டது. எங்க தேவன் அப்படியா பூமியை சிருஷ்டித்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் அப்படி சிருஷ்டிக்கவில்லை. இங்கே இந்த பூமி முழுவதுமே ஒரு பரலோகம் போல ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இவனுடைய விழுகையினாலே பூமியும் சபிக்கப்பட்டு விட்டது. இருள் சூழ்ந்தால் என்ன அர்த்தம்? பிசாசு வந்துருச்சு. பிசாசு இருந்தால் ஏதாவது விளங்குமா? விளங்காது. ஆக நீங்கள் கவனிக்கலாம், 2 முறை பூமி சபிக்கப்பட்டதை. ஒன்று, ஆதாம் விழுந்தபோது இருள் கவிழ்ந்தது, பிசாசுடைய பிரசன்னம் வந்தது, அங்கே ஒழுங்கின்மை வெறுமை வந்தது, அழிவு உண்டாயிருந்தது. தேவன் அதை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர் வருகிறார். இவன் இருக்கிற ஆழத்தில் பிசாசு அவ்வளோ பெரிய இருள் பூமி முழுவதையும் இருளாக்கி வைத்து கொண்டு அந்தகாரமாக்கி கொண்டு உட்கார்ந்துருக்கிறான். நீர் பரலோகத்தில் இருக்கிற, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படி சொல்கிறது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் வந்தார். இப்போ தோல்வி போன்ற
தோன்றுகிற இந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இவர் வந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். பிறகு அங்கே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். ஆகாய விரிவு உண்டாயிற்று. பிறகு வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார். வெட்டாந்தரை உண்டாயிற்று. புல் பூண்டு செடி கொடிகள் உண்டாக கடவுது என்றார். அவை உண்டாயின. பிறகு சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்றார். அவைகள் உண்டாயின. அப்புறம் தண்ணீரில் நீந்துகிற ஜீவராசிகள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் எல்லாம் மறுபடி வரக்கடவுது என்றார். வந்தன. பிறகு நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாம் உண்டாக கடவுது என்றார். உண்டாயின. இவை எல்லாம் ஏற்கனவே பூமியில் இருந்தவை. இவையெல்லாம் அங்கே சாத்தானுடைய விழுகையினாலே பூமி அந்தகாரப்பட்டு தேவனுடைய சிருஷ்டியெல்லாம் அழிக்கப்பட்டு அது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்த நிலைமையை பார்க்கிறீர்கள். ஆக மனிதரை உண்டாக்கும்போது அந்த அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது என்று கேட்டால், ரீப்ளனிஷ் த எர்த், மறுபடியும் பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய சாயல்லே ரூபத்திலே படைத்து பூமியெல்லாம் சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி என்ன வாசிக்கிறீங்க? பூமியை நிரப்பி என்று வாசிக்கிறீர்கள். ஆங்கில வேதாகமத்திலும் மற்ற டிரான்ஸ்லேஷனில் எல்லாவற்றிலும் நீங்கள் மறுபடியும் நிரப்பி, ரீப்ளனிஷ் என்று எழுதியிருக்கிறது. மறுபடியும் பூமியை நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே பாருங்கள், தூதர்களுடைய காலம் என்று ஒன்று இருந்தது என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த தூதர்களுடைய காலத்தில் தான் லூசிஃபர் பிசாசா மாறினா, அவன் அங்கேருந்து தள்ளப்பட்டான் என்று. இங்கே இந்த லூசிஃபர் அங்கேருந்து தள்ளப்படுவதற்கு முன்பாக அவன் கீழே இருந்து மேலே ஏறினான் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏசாயா 14வது அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஏசாயா 14 அதில் 12 முதல், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு? நான் வானத்துக்கு ஏறுவேன். அப்போ பூமியில் முன்ன அவன் இருந்திருக்கிறான். பூமியிலே பெரிய தூதர்களுடைய கூட்டம் இருந்திருக்கிறது. ஆனால் இவனுக்கு இந்த பூமியில் பரலோகம் போல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? அவர் மேலே இருக்கிறாரு, நம்ம எல்லாம் மேலே ஏறி போய் அவரை தள்ளிட்டு நாம் அங்கே நான் தேவனாக இருக்கிறேன், நீங்கள்லாம் என் கூட இருந்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு பெரிய பெரிய பதவியெல்லாம் தர்றேன் என்று சொல்லி அதுபோல் பேசி இந்த லூசிஃபர் அந்த தூதர்களோடு பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறான். ஆனால் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனான் என்று வாசிக்கிறீர்கள். அப்படியானால் இங்கே கீழே பூமியில்
பூமியிலே ஏற்கனவே ஒரு ஏதேன் தோட்டம் இருந்தது. அதில் இந்த லூசிஃபர் இருந்திருக்கிறான். இந்த இந்த பூமி முழுவதுமே ஒரு பரலோகம் போல் இருந்திருக்கிறது. ஆனால் இவனுக்கு பாருங்கள், இது பொறுக்கலை, மேலே ஏறி போயிருக்கிறான். அவனை தள்ளி விட்டார். அவனை தள்ளிவிட்ட போது பூமி மறுபடியும் ஒழுங்கின்மை வெறுமையும் ஆயிற்று. ஒரு அழிவு உண்டாயிற்று. கர்த்தர் பார்த்துச்சு, என்ன ஆகிப்போச்சு இப்படி, நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டாரா? தோல்வி என்பதை ஒத்துக்கொண்டாரா? இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, இவன் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தான்னு, முதல்ல பூமியிலேயே இப்படிப்பட்ட இடங்கள் இருந்தது. எசேக்கியேல் 28வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12 முதல் வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். யாரா? லூசிஃபருங்க. ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டம் ஏதேன் எங்கே இருக்கு? பூமியில் தான். பூமியில் இருந்தது. அது மட்டும் இல்லை, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகத, மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொண்ணு உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் நாகஸ்வரங்களும் இடத்தில் ஆயத்தப்பட்டுப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அதை பாருங்க, அத்தனை விதமான ரத்தனங்கள் அவனை மூடிக்கொண்டிருந்தான். ஒரு விதத்தில் அவ்வளவு மகிமையுள்ளவனாக இருந்தான். இவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இவனுக்காக அந்த மேளவாத்தியங்கள் நாகஸ்வரங்கள்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அப்போ எவ்வளோ பெரிய ஆளுவேன். இன்றைக்கி பெரிய மந்திரி ஒருத்தர் வர்றாருன்னா முன்னாடி பராக் பராக், ராஜா வர்றாருன்னா பராக் பராக்னு சொல்கிற ஆளுங்க, பைலட் வெஹிக்கிள்ஸு, அப்புறம் எத்தனை வண்டி வருது, எல்லாம் ராஜா வர்றாரு, மந்திரி வர்றாருன்னு. அதுபோல் லூசிஃபர் சிருஷ்டிக்கப்படுறான்னொன்னே இவனுக்காக நாகஸ்வரங்களும் மேளவாத்தியங்களும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அவ்வளோ பெரிய ஆளுங்க. அப்போ பூமியானது ஒரு பரலோகம் போல் இருந்திருக்கிறது. ஆனால் இவனுடைய செயலினாலே இது இருண்டு போய்விட்டது, ஒழுங்கின்மை வெறுமையுமாயிற்று. தேவன் இதை அங்கீகரிக்கவில்லை. நான் மறுபடியும் இதை சரி பண்ணுவேன்னார். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட போது அவ்வளவு இருந்த சந்தோஷம், அந்த அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இழந்து விட்டதாக நீங்கள் ஒருவேளை நினைக்கிறீர்களா? ஆமாம், எல்லாருக்குமே ஏறக்குறைய அப்படி வந்திருக்கிறது. அங்கே ஒழுங்கின்மை வெறுமையும், வாழ்க்கையே வெறுமையாக ஒழுங்கின்மையாக ஒன்றும் நல்லா இல்லையே, இருள் சூழ்ந்திருக்கிறதே, எங்கே பார்த்தாலும் பிசாசோடைய கிரியையாக இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நிலைமையாக இருந்தால், தேவன் எப்படி இந்த பூமியை மறுபடியும் சீர்படுத்துவேன் என்று சொல்லி சீர்படுத்தினாரோ, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தாமல் விடமாட்டார். அவர் தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிற தேவன் அல்ல. அந்த பூமியிலே மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏதேன் தோட்டமாக உண்டாக்கி ஆதாமை வைத்து, நீ பூமி முழுவதையுமே பரலோகம் போல மாற்று என்ற வேலையை கொடுத்திருந்தார். பலுகி பெருகி ஏதேன் தோட்டத்தை நிரப்ப சொன்னாரா? இல்லை, பூமி முழுவதையுமே நிரப்ப சொல்லுகிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பூமியில் கீழ்ப்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது, நிரப்ப வேண்டி இருக்கிறது. ஆரம்பத்தில் பூமி பரலோகம் போல் இருந்தது, தேவதூதர்கள் எல்லா பக்கமும் இருந்தாங்க, அங்கே இருள் இருக்கலை, ஒழுங்கின்மை வெறுமை இருக்கலை, பரலோகம் போல் இருந்தது. இந்த பிசாசு விழுந்ததுனால கெட்டு போச்சே, கர்த்தர் விட்டாரா? மறுபடியும் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். இப்போ மனிதரை கொண்டு பூமி முழுவதையும் பரலோகம் போல மாற்றுவதற்கு அவனுக்கு வேலை கொடுத்தார். சரி, இவனும் தான் விழுந்துட்டானே அப்படின்னா கர்த்தர் அதை ஒத்துக்கிட்டாரா? அப்பவும் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார். எங்க? ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நம்மை
நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். எங்க இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்லையா? நான் அதை கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லிடுறேன். சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயல் ரூபத்தில் தான் உண்டாக்குனார். ஆனால் நன்மை தீமை தெரியாது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் நன்மை தீமை அறியாதவர்களா இருக்கிறாங்களே. நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகள்கிட்ட நம்ம சில காரியங்களை சொல்கிறதில்ல, பிளேடு எடுத்து கையில் கொடுக்கறதில்ல. சிறு பிள்ளைகிட்ட பிளேடை கொடுத்தா அது கையை காலை அறுத்துக்கிட்டே வரும், அப்புறம் நம்ம தான் போய் எல்லா வேலையும் பார்க்கணும். அதுபோல் ஆதாம் ஒரு சிறு பிள்ளையாய் நன்மை தீமை அறியாதவனாக இருந்தான். ஆனால் நான் கேட்குறேன், உங்கள் சிறு பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாக வரும்போது கூட நீங்கள் அந்த பிளேடெல்லாம் கொடுத்து அல்லது முக்கியமான அந்த கருவிகள்லாம் கொடுத்ததெல்லாம் அப்படி செய்யணும்னு சொல்ல மாட்டிங்களா? எந்தெந்த வேலையெல்லாம் டெக்னிக்கலாக நல்லா செய்யணும்னு எல்லாவற்றையும் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள். உங்களை காட்டில் இந்த பிள்ளைய நல்ல கெட்டிக்காரர்களாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பெரிதாய் வளரும்போது அப்பொழுதும் கூட நன்மை தீமை அறிந்தவர்களாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லையே. அப்பொழுது நன்மை தீமை அறிந்திருக்க வேண்டும். எங்கெங்கே ஆபத்து இருக்கிறது, எங்கெங்கே நன்மை இருக்கிறது, எப்படி மோசமான சூழ்நிலையை கூட நாம் மாற்றலாம் என்றெல்லாம் கூட நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அப்படியானால் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது கூட நன்மை தீமை அறியாதவனாக இருந்தான். காலமெல்லாம் நன்மை தீமை அறியாதவனா, சதா காலமும் இவன் நன்மை தீமை அறியாதவனா இருக்கட்டும் என்று அவனை அப்படி சிருஷ்டித்தாரா? அங்கே ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்படாது இருக்கிறது. ஒரு ஏற்ற காலத்தில் அவனுக்கு நன்மை தீமையும் அவர் சொல்லுவார். அவன் மாத்திரம் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்திருந்தானால் அவனுக்கு ஜீவன் வந்திருக்கும். அதுக்கு பிறகு அவன் மரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹலோ, ஆரம்பத்தில் மரிக்க வாய்ப்பு இருந்தது. சிறு பிள்ளையாக இருந்தான். அவன் அதை சாப்பிடக்கூடாதுங்கிறத சாப்பிட்டா செத்து போயிடுவான். ஆனால் அப்படி விட்டார். அது சிறு பிள்ளையாக இருக்கிறான், நன்மை தீமை தெரியாது. ஆனால் நான் சொல்கிறபடி நட அப்படி சொல்கிறாரு. ஆனாலும் ஜீவ விருட்சம் இங்கே வைக்கப்படுகிறது. அதன் கனியை புசித்தால் மரணமே இல்லை. மரணமே இல்லை என்ற பிறகு கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க விவரத்தையும் சொல்லியிருப்பார். எத்தனை பேர் தான் பிள்ளைங்க கேனையாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? யாரும் இல்லை. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைய கேனையாகவே இருக்கட்டும் நினைப்பாரா? நன்மை தீமை அறியாமல் இருக்கட்டும் நினைப்பாரா? அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆரம்பத்தில் இவன் முதலாவது ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை தெரிந்த பிறகு நன்மை தீமை அறிய வேண்டும். இவன் இந்த பழத்தை தின்னு நன்மை தீமை அறிகிற அந்த விஷயத்தில் கர்த்தர் சொல்கிறார், இவன் நம்மில் ஒருவரை போலானான். என்னன்னு அந்த ஆதியாகமம் 3:22, தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். அப்போ ஆதாம் ஜீவ விருட்சத்தையும் கனியை புசித்து நன்மை தீமை அறிகிறவனாக ஆன பிறகுதான் அவன் தேவனைப் போல பூரணமாய் இருப்பான். இவன் என்ன பண்ணிட்டான்? முதல்ல நன்மை தீமை அறிகிறேன்னு நினச்சி மரணத்துக்குள்ளாக்கி கொண்டான். மரணம் அவனை மேய்ந்து போட்டது. இவன் சபிக்கப்பட்டு போனான். இவன் நிமித்தம் பூமியும் இப்போ 2வது தடவை சபிக்கப்படுகிறது. முதல் முறையாக லூசிபர் விழுந்தபோது சபிக்கப்பட்டது. அந்த தோல்வி போன்ற சூழ்நிலையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஆதாமு விழுந்து போயிட்டான். என்ன பண்ணுறது, ஒரே குமாரன் இவனுக்கு செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே இந்த வேலையெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் விட்டுட்டாரா? விடவில்லை. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு ஒரு தோல் உடையை கொடு. அதற்காக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. தேவ ஆட்டுக்குட்டி இவனுக்காக அடிக்கப்படுகிறார். மறுபடியும் சகலத்தை நான் சீர்படுத்துவேன், ஒழுங்குபடுத்துவேன், இதை தோல்வி என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆதாம் பிசாசோடைய கட்சியில் விரும்பி போயிட்டான்.
ஆனாலும் அங்கேருந்து வருகிற எல்லாரும், மறுபடியும் அந்த பிசாசுடைய கட்சியிலிருந்து வருகிற எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி இப்போ தான் நன்மை தீமை தெரியுதில்ல. ஆரம்பத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துட்டு அதுக்கப்புறமா நன்மை தீமை அறிந்திருக்கணும். இப்போ நீங்களும் நானும் பிள்ளைகள் வயது வந்த உடனேயே அநேக காரியங்களை சொல்லாமல் வச்சுருந்ததெல்லாம் சொல்லுவோம். எதெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நல்லா நடந்து ஜெயமாய் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதுபோல் தேவன் ஆதாமுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பார். இவன் காலத்துக்கு முன்னே இந்த பிஞ்சில் பழுத்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஆயிட்டான். இப்போ அவனை என்ன செய்கிறது? இவனை மீட்கிறதற்கு நான் இந்த இடத்துல தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் தான் இவனை மீட்கிறதற்காக இன்னொரு பிளான். தம்முடைய குமாரனாய் இயேசு அங்கே உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாய் அவரை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஏற்ற காலத்திலே அவரை அனுப்பினார். இப்பொழுது மனிதனுக்கு மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிறது. ஆக லூசிபர் விழுந்ததுனால எல்லாம் கெட்டு போச்சு, ஆதாம் பாவம் செய்ததுனால எல்லாம் கெட்டு போச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய வேண்டாம்யா அப்படின்னு கையை கட்டிட்டு அவர் உட்காரல. விடமாட்டேன் என்று சொல்லி இயேசுவை அனுப்பி அவ்வளவு பெரிய பாடுகளை சகித்தவர் ஜெயம் எடுத்தார். இனிமேல் இயேசு மரிக்கவும் மாட்டார். இனிமேல் எந்த ஒரு யுத்தத்திலும், இனிமேல் ஒரு யுத்தம் வருகிறது. இப்பொழுது நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம். பிறகு ஒரு நாள் இயேசு அங்கே பெரிய சேனையோடு கூட வருவார். சாத்தானி அவனுடைய சேனைகளை அழித்துவிட்டு முதலாவது 1000 வருஷ அரசாட்சி, அதற்கு பின்னாலேயே புதிய வானம் புதிய பூமி. அவர் என்ன நோக்கத்தோடு கூட பூமியை உண்டாக்கினாரோ அதை மறுபடியும் அதை நிறைவேற்றியே தீர்வார். என்ன பண்ணுறது? அந்த லூசிபர் பாவம் செஞ்சுட்டான், ஆதாம் பாவம் செஞ்சுட்டான், இதோட விட்டுடலாமா? நோ, அவர் விடவில்லை. இன்றைக்கு நீங்களும் கூட தேவனுடைய சாயலிலே, தேவனுடைய ரூபத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? யேசுவனுடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. ஆதலால் நீங்கள் இதை உண்மையிலேயே உணர்ந்து பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி and all out war against the devil, யுத்தத்துக்கு பிசாசுக்கு விரோதமாக முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கூட யுத்தம் பண்ணி அவனை அழித்து விட்டு கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த வேலையை நாம் நிறைவேற்றலாம். ஆதாமுக்கு என்ன வேலை கொடுத்தார்? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். புது சிருஷ்டி தானா? பாவம் இல்லாமல் இருக்கிறவர்கள் தானா? ஆதாம் பாவம் செய்து நிர்வாணியாகி வெட்கத்துக்குள்ளானானா? ஆனாலும் கர்த்தர் விடலை. இவனுடைய வெட்கத்தை மூடுவதற்கு அங்கே ஒரு தோல் உடை, மறுபடியும் ஒரு பிளானில் வர்றாருங்க. தோல்வியை ஒத்துக்கொள்ளவில்லை. இதோட போகட்டும், ஆதாம் யாவல் நரகத்து போனால் போயிட்டு போகிறாங்க, அப்படி அவர் சொல்லலை. என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி மறுபடியும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு தோல் உடையை கொடுத்து, தோல் உடை கொடுக்கறதுனாவே அங்கே இயேசு சிலுவைக்கு போகிறாருன்னு அர்த்தம். அப்படி ஒரு திட்டத்தோடு கூட ஆதாமை மறுபடியும் மீட்கிறார். ஆதாமுடைய சந்ததியாய் வருகிற எல்லாரும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மறுபடியும் ரட்சிப்பு. இரண்டாவது ஆதாம் இயேசு. நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய பிள்ளையாகிறீர்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டீர்கள். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய மகிமை உங்கள் மேல் மூடிக்கொண்டிருக்கிறது. நான் தான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை உங்கள்கிட்ட இருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிறார். ஹலோ, கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தருடைய மகிமை உங்களை மூடி இருக்கிறது. அப்படியானால் நமக்கு தேவை என்ன? கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்கள். எவ்வளவாய் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ தேவனுடைய மகிமை நம்மை மூடுகிறது. நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்த வசனங்கள் நம்மோடு இருந்தால் அந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவாய் வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்கிறீர்களோ
அவ்வளவாய் இயேசு உங்களோடு இருக்கிறார். அதனால தான் நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அதிகமாக வாக்குத்தத்த வசனங்கள் எடுத்தீங்கன்னா அதிகமாய் மகிமை அடைகிறீர்கள். இந்த வசனம் எங்கே இருக்குது? 2 கொரிந்தியர் 3:16, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு நாமும் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்க்குறீங்க, முகம் நல்லா இல்லை, முகம் கழுவணும், இல்லை தலையெல்லாம் சீவாமல் இருக்குது, தலை சீவணும், சட்டை இது ஒன்றும் நல்லா இல்லையே, சர்ச்சுக்கு போகிற அளவுக்கு இது ஒன்றும் நல்ல சட்டை இல்லையே, தூக்கி போடு, வேற ஒரு நல்ல சட்டை எடுத்து போடுங்க அப்படி சொல்லி நீங்கள் உங்களை சரி பண்ணி கொள்ளுகிறீர்கள். அதுபோல் நீங்கள் தேவனுடைய சாயல் ரூபத்தில் தேவனுடைய மகிமையோடு உண்டாக்கப்பட்டவர்கள். இந்த வசனமாகிய கண்ணாடியிலே நீங்கள் உங்களை பார்க்கும்போது எங்கெங்கே இந்த வசனம் குறையா இருக்குது அதை பார்த்து அந்த வசனங்களை எடுத்து நீங்கள் உங்கள் மேல் வைத்து கொள்ளும்போது அந்த தேவனுடைய மகிமை உங்களை மூடுகிறது. ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு மகிமையாக உங்கள் மேலே ஏறுது. அதனால தான் நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து அவரை போல மாறுகிறீர்கள். ஆக நாம் சிறுபிள்ளையாக இருக்கிறோம், ஆனால் இப்போ நாம் வளரலாம். எப்படி வளருவீங்க? வாக்குத்தத்த வசனங்கள், உங்களுடைய ஜீவனுக்கான வார்த்தைகள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு, ஜீவன். அவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்றார். உங்களுக்குள்ளே பரிபூரணம், தேவனுடைய சித்தம் நீங்கள் பரிபூரணமாக இருக்கிறது. நீங்கள் சகல பரிபூரணத்தாலும் ஆசீர்வாதமாய் நிறைந்து அவருடைய மகிமை, இயேசு சொன்னாரே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று. அதுபோல அவருடைய மகிமையினால் நிரம்ப வாக்குத்தத்தங்களை சேர்க்க 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 நீங்கள் தேவ மகிமையினால் நிரம்புகிறீர்கள். உங்களுடைய மனதிலே இருக்கிற போராட்டத்தில் நீங்கள் ஜெயித்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. பிசாசு எங்கே போராடுறான்? நம்முடைய மனதில். கர்த்தர் நமக்குள்ளே தான் வாக்குத்தத்த வசனங்களை தர்றாரு. அந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஜெயமானவர்கள். ஆதலால் வாக்குத்தத்த வசனத்தை எடுக்கிறீங்க. அந்த பிசாசை என்ன செய்யலான்னு உத்தேசம், அவர் சத்துருக்களை பிடரியை பிடிச்சிக்கிட்டு அடி போடு அப்படின்றாராம். அவர்களை சத்துருக்களை நீங்கள் நிர்மூலமாக்கும்படி அழிக்கும்படி அவர்களுடைய அந்த சத்துருக்களுடைய பிடரியை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறாராம். அப்போனா என்ன செய்யணுமா? அடி சாத்தணும். அவனை பிடிச்சிக்கிட்டாரே, அடி சாத்துங்க உங்கள் சத்துருக்கள். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் மனதில் ஜெயமும் தோல்வி எங்கே இருக்குது? உங்கள் மனதில் உங்களுக்கு விரோதமாக போராடின எல்லா பிசாசையும், இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் போராடின எல்லா பிசாசுகளையும் உங்கள் கால்களை போட்டு எத்தனை பேர் மிதிப்பீங்க? பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் தானே? மிதிக்கலாமா? நீங்கள் மிதிக்கலாமா? இப்போ மிதிக்கலாமா? உங்களுடைய வாழ்க்கையில் போராடின எவ்வளவோ நஷ்டங்களை, பாடுகளை, உபத்திரவத்தை உண்டு பண்ண அந்த பிசாசை இப்போ கால்களை போட்டு மிதிப்பீங்களா? எங்கே எப்படி மிதிக்கீங்க பார்க்குறேன். அதாவது இங்கே பாருங்க, ஒரு ராஜா 3 தடவை அடிச்சுட்டு நிறுத்திட்டாங்களாம். அதனால் எலிசாவுக்கு கோவம் வந்துருச்சான், ஏன்னா ஒரு 5-6 தடவை அடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு. அப்போ 3 தடவை மிதிச்சா அது ஒரு கணக்கு, நல்லா மிதிச்சா அது ஒரு கணக்கு. அல்லேலூயா. எங்க சாத்தான் இப்போ உங்க கால்களை கிடக்கிறான். சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருந்து சாத்தானை உங்கள் கால்களின் கீழே தள்ளி மிதித்து போடுவார். இப்ப நீங்க மிதிச்சா அவர் மிதிச்சது. அல்லேலூயா. நல்லா மிதிங்க. இனிமே அவ எந்திரிக்க கூடாது. அவ அந்த பிசாசோட தலையை அவர் நசுக்கிறாருன்னு அப்படித்தானே போட்டிருந்தது. இப்ப உங்களுடைய சத்துருக்களை நீங்களே நல்லா நல்லா மிதிச்சு போடுங்க. உங்களுடைய மனதில் தாங்க, உங்களுடைய மனது தான் ஜெயத்தையும் வெற்றியையும் உங்களுடைய மனம் தீர்மானிக்கிறது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வெற்றி அது உங்களுடைய வெற்றி. நல்லா மிதிச்சு போடுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பிசாசு மேலே ரொம்ப பாவம் என்னது ரொம்ப மிதிப்பானே அப்படின்னு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் விட்டீங்கன்னா அவன் உங்களை மிதிச்சிருக்கான். அல்லேலூயா. எங்க நல்லா மிதிக்க பார்க்கலாம். இயேசுவே, நான் என்னுடைய சத்துருக்கள் நான் மிதிக்கிறேயா. அல்லேலூயா. என்னுடைய சத்துருக்களை நான் மிதித்து போடுகிறேன். இனி அவன் எழும்புவதில்லை, அவனை எழும்ப விட மாட்டேன்.